ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பதிவில் நம்ம எப்படி நம்மளோட வைப்ரேஷன்ஸை ரேஸ் பண்ணலாம், நம்ம எப்படி ஒரு பாசிட்டிவ் வைப்ஸை எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். நிறைய இடத்துல நம்ம பார்ப்போம், சில பேர் வரும்போதே அவ்வளோ எனர்ஜியோட அவ்வளோ சந்தோஷத்தோட வருவாங்க. ஒரு ஃப்ரெஷ் பிரெத் ஆஃப் லைஃப் மாதிரி அவங்க அந்த இடத்துக்கே கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் எப்பவுமே சிரிச்சுட்டு இருப்பாங்க. அது வாய் வழியாக மட்டும் கிடையாது, மனசளவுலையும் அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அதுவே அவங்களுக்கு ஃபேஸில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் அவங்க மற்றவங்களோட பழகிற விதமே நீங்கள் பார்த்தீங்கன்னா வெரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு, ரைட்? ஸோ அந்த மாதிரி பர்சனாக நம்ம மாறணும் அப்படிங்கிறதுனா நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறதுனா நம்மளோட தாட்ஸ், நம்மளோட எண்ணங்களை எப்போதுமே பாசிட்டிவாக வச்சுக்கணும். அது ஒரு சாய்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு எப்போவுமே வாழ்க்கையில் நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் ரெண்டுமே நடந்துட்டு தான் இருக்கும். ஆனால் நம்ம எதை சூஸ் பண்ணுறோங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பாசிட்டிவ் தாட்ஸை வச்சுட்டு அதை நம்மளோட உணர்ச்சிகளில் ஃபீலிங்ஸோடு போட்டு, அது வாயால் இருந்தாலும் சரி, செயலால் இருந்தாலும் சரி, நம்ம கேரக்டர், நம்ம பிஹேவியர் மற்றவங்களோட எப்படி இருந்தாலும் அதை நம்ம பாசிட்டிவிட்டியாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணலாம். நீங்களே யோசிச்சு பாருங்கள், எந்த இடத்துலையுமே பண்ணிடலாம் அப்படிங்கிறது நம்ம சொல்லும் போதே அது ஒரு பெரிய உற்சாகம் கொடுக்குற மாதிரி இருக்கும், ரைட்டா இல்லைங்களா? இல்லை இது முடியாது, தெரியாது, இப்படிலாம் சொல்லிகிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு அதுலேருந்து கொஞ்சம் தள்ளி போயிடலாம் அப்படிங்கிறது தோணும். அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் சூஸ் பண்ணிக்கோங்க. எப்படி உங்களோட வைப்ரேஷன்ஸை நீங்கள் ரேஸ் பண்ணணும்னு நினச்சிக்கோங்க. உங்களை பாசிட்டிவாக வச்சுக்கோங்க, உங்களை ஹாப்பியாக வச்சுக்கோங்க. நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்கனாலே உங்களோட சரௌண்டிங்ஸை நீங்கள் சந்தோஷமாக வச்சுக்க முடியும். ட்ரை பண்ணி